சுவையான சிக்கன் கிரேவி. எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினோடனே தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். ஆயில் கம்மியாக தான் இருக்கும். மிளகாத்தூள் போட்டாச்சு. பாருங்கள், ஆயிலெலாம் அந்தளவுக்கு இல்லை. கறி நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசி வச்சாச்சு. அதை நல்லா பேஸ்ட்டாக இருக்கிற வெங்காயம் தக்காளி கூட போட்டு அதையும் பெரட்டுறோம். இப்படி நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம ஒரு பக்கம் வாணலில் மிளகு வறுத்துக்கலாம், சீரகம் கொஞ்சம் வறுத்துக்கலாம், சேர்த்து அரைச்சிக்கலாம். அதை ஓரமாக வச்சுட்டு இப்போது இதில் சேர்த்து வதக்கலாம். அப்படியே வதங்கும் போதே வாசனை செம்மையாக இருக்குது. பாருங்கள், தேவையான உப்பு போட்டு அரிசி களைஞ்ச தண்ணி 2 கிளாஸ் ஊற்றிட்டு நல்லா மூடி விட்டுலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சரிசி, தேங்காய் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி துருவின தேங்காய் 20 நிமிஷம் கொதித்த கிரேவியில் இதை போட்டு கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டால் சுவையான கிரேவி தயார். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பாருங்கள்.